நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற இந்த படம் சார். இஸ்ரவேலர் அங்கு எகிப்திலிருந்து விடுபடுக்கு முன்பாக அவர்கள் வீட்டு நிலையிலே ஆட்டுக்குட்டியை இரத்தத்தை தெளித்து தேய்க்கிற அந்த மார்க், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷன் அவரோட வீட்டு நிலை மேலே அந்த இரத்தத்தை மார்க் பண்ணி விடுகிறார். அதனால் சங்கார தூதன் அவரை அழிக்காமல் கடந்து போய்விடுவான். இதுதான் நம்ம கஃபூரத் என்று நம்ம இதுவரை பேசிக்கொண்டிருந்த காரியம். மெர்சி சீட், கிருபாசனத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இரத்தம் நம்மை ஆண்டவர் பனிஷ் பண்ணாதபடி, தண்டிக்காதபடி அங்கு நடந்த அந்த இஸ்ரவேலில் நடந்த அந்த நிழலாட்டமான காரியத்தினோட நிஜம்தான் இது. இதனால தான் நம்ம மன்னிக்கப்படுகிறோம் என்பதனுடைய உறுதி தான் இந்த பழைய கால நியமத்தில் உண்டாக்கி வைக்கப்பட்ட அந்த அவருடைய விடுதலையின் தொடக்கம். அதுதான் இப்போது கஃபரத், அதாவது மறைக்கப்படுகிறதாய், மன்னிக்கப்படுகிறதாய், கடந்து போகிறதாய். அதுதான் பாஸ்ஓவர். பாஸ்ஓவர்னால் ஜனங்களை அந்த இரத்தத்தால் மார்க் பண்ணப்பட்ட அந்த இடத்தை, அந்த வீட்டை சங்காரத்துடன் கடந்து போய்விடுவான். அந்த கடந்து போகிறது தான் பாஸ்ஓவர். அதை தான் ஆண்டவர் சிலுவையில் போகும் முன்பாக அவர் ராப்போஜனத்தில் அவருடைய சீசரோடு சேர்ந்து செய்த அந்த காரியம். அதை குறித்து நாம் விரிவாக இனி வரும் காலங்களிலே பார்க்கலாம். ஆமென்.